எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவலின் வண்ணமயமான நேரம். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கறது என்ன சாரினாக்கா, விஸ்கோஸ் பனாரசி சாரி தான் பார்க்குறோம். அது ஆர்ட் சில்கில் வந்திருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு பாருங்களேன். நல்லா பேர்ட் போட்டது. விஸ்கோஸ் சாரிங்கிறதுனாலே மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குது. பட்டு சாரி மாதிரி அப்படியே சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அப்படியே ரொம்ப சூப்பரான மெட்டீரியல், சூப்பரான டிசைன் பாருங்களேன். புட்டா போட்டிருக்கு. சாரி பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து லைன்ஸ் வந்திருக்கு. ஜரி லைன்ஸுக்கு இடையில நல்லா புட்டா போட்டிருக்கு. கோல்டு கலரில் புட்டா போட்டிருக்கு. பார்டரில் வந்து நல்லா ஒரு குருவி மாதிரி போட்டிருக்கு பாருங்களேன். ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு பர்டிகுலராக அந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்குது. முன்ன போட்டது வந்து அப்படியே செல்ஃபாக உங்களுக்கு வந்து குருவி வந்துச்சு. ஆனால் இதில் வந்து கான்ட்ராஸ்டாக வந்துருக்குது. நல்லா காஃபி ப்ரௌனுங்க. நல்லா சூப்பரான காஃபி ப்ரௌனு கலரு. அதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டு பேபி பிங்க்கு. அதில் வந்து குருவி போட்டிருக்கு. அழகாக இருக்குது இல்லை? இது ஏதாவது ஃபங்க்ஷன்னாக்கா நம்ம ஃபங்க்ஷன் வேறு கட்டிட்டு போகிறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். பட்டு சாரியே கட்டாமல் இந்த மாதிரி ஏதாவது நம்ம கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? மைசூர் சில்க்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் கட்டுவோம் இல்லையா? அந்த மாதிரி கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து தண்ணியில் போடக்கூடாது. இது வந்து ட்ரை வாஷ் தான். பட்டு சாரி மாதிரி நம்ம நீட்டாக மைசூர் சில்க்கு மாதிரி நீட்டாக வச்சுக்கணும் நம்ம. ஓகே, இது முந்தி. என்னடா எப்போ கட்டினாலும் ட்ரை வாஷ் தானா அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ட்ரை வாஷ் பண்ணிக்கங்க. அப்புறம் நம்ம வந்து ரெகுலர் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ரெகுலர் வாஷ்னாலும் வாஷிங் மிஷினில் போடக்கூடாது. நம்ம கையில் ரெகுலராக துவைச்சிக்கலாம். ஓகேவா? ஆனால் ஃபஸ்ட் டைம் கட்டாயம் வந்து நம்ம வந்து ட்ரை வாஷ் தான் பண்ணிக்கணும். சரிங்களா? இதுதான் சாரீ ஃபுல்லாகவே. நம்ம பின்னாடி சைடு இடுப்புக்கிட்டலாம் வந்து உங்களுக்கு கலர் கான்ட்ராஸ்ட் கிடையாது. ஆனால் கீழே காலுக்கிட்ட உங்களுக்கு கலர் கான்ட்ராஸ்ட் இருக்குது. இடுப்பு முந்திக்கிட்டே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வருது. சரிங்களா? இது ப்ளவுஸு. நீங்கள் பின்னாடி முதுகுக்கு மட்டும் நீங்கள் டிசைன் பேட்டர்ன் டிசைன் கொடுத்து அப்படியே நீங்கள் தைச்சிக்கலாம். மற்றபடி எந்த டிசைன் வேறு எந்த ஒர்க்கும் தேவையில்லை. ஓகேவா? சூப்பரான ஃபஸ்ட்டு கலர் பார்த்தாச்சு. இந்த விஸ்கோஸ் பனாரசி சாரியோடைய ரேட்டு வந்து 2400 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங். ஓகேங்களா? மெட்டீரியல் சூப்பரான மெட்டீரியலாக இருக்குதுங்க. நல்லா தீபாவளிக்கு ஒரு கிராண்டான சாரியாக இருக்கும். இப்போலாம் பட்டு சாரி பொண்ணுங்க விரும்புகிறத விட இந்த மாதிரி ஃபேன்சி சாரிங்க தான், நல்லா கிராண்டாக இருக்கிற ஃபேன்சி சாரி தான் ரொம்ப விரும்புகிறாங்க. இந்த மாதிரி சாரி எடுத்து கொடுங்க. இதில் என்னென்ன கலர் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். சூப்பரான ரெட்டுங்க. ரெட்டுனாலும் பியூர் ரெட்டு கிடையாது, ஆரஞ்சு மிக்ஸ் ஆனால் ரெட்டு எப்படி இருக்கும் அந்த ஆரஞ்சு, அந்த ரெட்டு ஆரஞ்சும் ரெட்டும் கலந்த ரெட்டு. இது கீழே வந்து எல்லோ கலர் பளிச்சு நிற்கிற எல்லோ வந்து கான்ட்ராஸ்ட்டு. ஓகேவா? அழகாக இருக்குது. இதில் கொடுத்துருக்குற கான்ட்ராஸ்ட் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குதுங்க. க்ரீனுக்கு ப்ளூ பாருங்களேன். அழகான ப்ளூ வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. பிங்க்கு, நல்ல சூப்பரான பிங்க்குக்கு வந்து லாவெண்டர் கொடுத்துருக்காங்க. எப்பவும் பர்பிள் தான் கொடுப்பாங்க பிங்க்குக்கு, இல்லைடா? பர்பிள் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ட்ரிப் இதில் லாவெண்டர், லைட் லாவெண்டர் கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே இந்த கான்ட்ராஸ்ட் இந்த சாரியில் மட்டும்தான் நான் பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தியா, நான் சொன்னேன்ல பர்பிளுக்கு நல்லா பிங்க், பேபி பிங்க் கொடுத்துருக்காங்க. உடனே இது மேலே இல்லை இது கீழே ரெண்டும் மாற்றி தான் கொடுப்பாங்க. ஆனால் அதில் நல்லா கான்ட்ராஸ்ட் வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி வித்தியாசமான கான்ட்ராஸ்ட் வேணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி சாரீஸ் எடுத்துக்கங்க. இந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. பீகாக் ப்ளூ. அதுக்கு வந்து ஆனந்தா ப்ளூ வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பீகாக் ப்ளூக்கு அழகாக இருக்குல்ல? சூப்பர். அவ்வளோதான். இந்த சாரியில் வந்து நான் காட்டின கலர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த கலர்ஸில் வந்து எது பிடிச்சிருக்கோ பிடிச்ச சாரியை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இந்த ரேஞ்சிலே வந்து இன்னும் ஒரு டிசைன் சாரீ காட்டுறேன். அது வந்து பனாரசி சாரீ. சூப்பராக, அது சூப்பரான டிசைனு. ஃபஸ்ட்டு சாரியே ரொம்ப கலர்ஃபுல்லான ஆரஞ்சு கலர் பாருங்களேன். பனாரசி சாரீ வேணும்னு நினைக்கிறீங்க, நிச்சயமாக இந்த டிசைன் சாரீ எடுத்துக்கங்க. ரொம்ப அழகாக இருக்குது சாரீ பாருங்க. அப்படியே கொடி கொடியாக போகிற மாதிரி, கொடி போகுது, அதில் இடையில மயில் இருக்கிற மாதிரி இருக்குது. நல்ல சாரீ, சூப்பரான மெட்டீரியல் இருக்குது. இல்லைங்க, சாட்டின் விஸ்கோஸ்க்கு இது இந்த மெட்டீரியலு. அதனால் நல்லா ஷைனிங்காக இருக்குது. நல்லா பனாரசியில் இந்த மெட்டீரியல் வந்திருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கு. முந்தி காட்டுறவங்களுக்கு இதுதான் முந்தி. அப்படியே பனாரசி அப்படின்னாலே நல்லா ஷைனிங்காக அப்படியே ஒயிட் கலரில் அப்படியே ஜருக போட்டுருக்கு பார்த்தீங்களா? பனாரசி சாட்டின் விஸ்கோஸ் சாரீஸ். ஓகே,
இதுக்கு ப்ளவுஸு. இந்த சாரியுமே நீங்கள் ஃபஸ்ட் டைமு நீங்கள் ட்ரை வாஷ் தான் பண்ணிக்கணும். இதுவுமே பட்டு சாரீ மாதிரி நம்ம எங்கேயாவது வெளியில் ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போயிட்டு கொண்டு வந்து கழட்டி வச்சுக்கணும். இதுதான் ப்ளவுஸ். நல்லா கான்ட்ராஸ்டில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒயின் கலரில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதுக்கு பார்டர் பாருங்கள். இதுக்கு நம்ம வந்து கழுத்துக்கெலாம் வந்து டிசைன் வச்சு தைச்சோமாக்கா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீக்கு. ஓகே, இந்த சாரியுமே வந்து 2400 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங். இந்த சாரியோட பின் சைடு உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்கள். ரொம்ப பெரிய அளவில் உங்களுக்குலாம் வந்து எந்த அப்படி குத்துற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பாருங்கள், இப்படி தான் இருக்குது. அந்த ஜருகை போகிற இடம் மட்டும்தான் லைட்டானதாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம ரேட் இவ்வளோ போட்டு எடுக்கிறதுனால இந்த ஜருகையில் எதுவுமே நமக்கு உடம்புல குத்தவும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரிங்களா? அது முந்தி சைடில் சுத்தமாக எதுவுமே இல்லை. பாருங்கள், முந்தி சைடில் ரொம்ப நல்லாவே இருக்குது. அப்படி பைண்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? இந்த சாட்டின் விஸ்கோஸ் சாரீ வந்து 2400 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங். ஓகேங்களா? ரொம்ப அழகாக இருக்குது சாரீ. எப்படி சூப்பர் அழகாக இருக்கா? ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆரஞ்சு கலர். இது ஆரஞ்சு கலரே எடுப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ இந்த பனாரசி பொறுத்த வரைக்கும் எப்போ கொஞ்சம் டார்க் கலர்ஸாக போட்டால் தான் அதில் இருக்கிற அந்த டிசைன் எல்லாம் எடுத்து கொடுக்கும். அதெல்லாம் ஒயிட்டில் போட்டு கொடுக்குறாங்களா ஒரு மாதிரி கோல்டன் ஜருகையில், அதனால எடுத்து கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம டார்க் கலர்ஸில் போடுறது. அதில் அடுத்த கலரு சூப்பரான கலருங்க, ஜெர்மன் ப்ளூ. ஓகே, சூப்பராக இருக்குல்ல, பேரே வித்தியாசமாக இருக்குல்ல, ஜெர்மன் ப்ளூ. இதுக்கு வந்து என்ன கான்ட்ராஸ்ட் அப்படின்னாக்கா மெகந்தி கிரீன் போல இருக்கு. ப்ளவுஸ் வந்து மெகந்தி கிரீனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜெர்மன் ப்ளூ அழகு கலர். அதில் அட சூப்பரான பளிச்சு நிற்கிற ரெட்டு. நான் ஃபஸ்ட்டு பனாரஸில் இந்த ரெட் கலர் தான் எடுத்தேன் நான். செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க. இதுக்கு கான்ட்ராஸ்ட் வந்து காஃபி ப்ரௌன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நல்லா இருக்கா? காஃபி ப்ரௌனில் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த கான்ட்ராஸ்டே தான் போடணுங்கிறது இல்லைங்க. நமக்கு பிடிச்ச செல்ஃப் கலரை கூட நம்ம எடுத்து போட்டுக்கலாம். நம்மளோட விருப்பம் நம்ம சாரீ நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, அடுத்த கலரு நல்லா ஒயின், சூப்பரான ஒயின் கலர். ஷைனிங்காக மின்னுதுன்னு சூப்பராக இருக்குது. சாட்டின் விஸ்கோஸ் தானே, அதனால நல்லா ஷைனிங்காக இருக்குது அப்படியே. அதுக்கு வந்து என்ன கலர்னாக்கா இந்த மாதிரி கலர்ஸில் தான் இந்த பனாரசி நல்லா எடுத்து கொடுக்க முடியும். ரெட்டு. இதுக்கு அதுக்கும் மாற்றி கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்ட் பாருங்களேன், நல்லா பளிச்சு நிற்கிற ரெட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் சூப்பர். அடுத்த கலர் மெகந்தி க்ரீனு. அருமையாக இருக்குது, பளிச்சு இருக்குது மெகந்தி க்ரீனு. இதுக்கு வந்து பர்பிள் கலர் கான்ட்ராஸ்டாக இல்லைப்பா. இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து ஜெர்மன் ப்ளூ வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. கலர் செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்குது பாருங்கள். கான்ட்ராஸ்ட் ரெண்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜெர்மன் ப்ளூக்கு மெஹந்தி க்ரீனு அழகாக இருக்குது. அடுத்தது பிங்க்கு, ராணி பிங்க். பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது ராணி பிங்க்கு. ஐ திங்க் பர்பிளாக தான் இருக்கு. பர்பிள், பிங்க்குக்கு பர்பிள். ஓகே, அவ்வளோதான். இந்த டிசைன் சாரீஸில் நம்மக்கிட்ட இருந்த கலர்ஸை காட்டிட்டேன். இன்னைக்கு காட்டின இந்த 2 டிசைனுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பேர்டு போட்டதுமே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பனாரசியுமே ரொம்ப அழகாக இருக்குது. 2ல் எது பிடிச்சிக்கோ எடுத்துங்க. நம்ம நார்மலாகவே ரெகுலராக நம்ம சாரீஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கும்போது அது ஸ்பெஷலான சாரியாக இருக்கணும். அந்த ஸ்பெஷலான சாரீ நம்ம வண்ணவல் சாரியாகவே இருக்கட்டும். அதனால் பிடிச்ச சாரீ எடுத்துக்கங்க. ஓகே, இனி அடுத்த ஒரு புது வீடியோவில், அதுவும் புது தீபாவளி கலெக்ஷன் சாரீஸோடு நம்ம மறுபடியும் பார்க்கலாம். பாய்.